ஒரு முக்கியமான கோரிக்கைங்கய்யா. வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரலாறு சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதில் நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தலைவர் அவர்கள் வருகை தந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாண்புமிகும் நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகும் மின்சாரத்துறை அமைச்சர், மாண்புமிகும் அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்க வேண்டும் என்று போதுமான அடிப்படை வசதி, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி செய்ய வேண்டும். கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முக்கிய இடங்களிலிருந்து மதுரைக்கு சிறப்பு ரயில்களில் இயக்கப்பட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினம் மதுரையில் உள்ள கல்வி நிறுவனங்களை விடுமுறை அளிக்குமாறு வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி தளபதி அவர்கள் அரசு பதவியேற்று 100 நாட்களிலே விவசாயிகளுக்கு 6226 கோடியை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து சாதனை படைத்த ஒரே ஆட்சி மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே. கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் ஆட்சிக்கு பின் 51 காலம் ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி பொறுப்பேற்று 3 மாசம் தான் ஆகுது. ஆனால் மக்கள் பேசுறது, நான் ஒரு பேருந்துல போகும்போது கூட பேசிட்டாங்க, என்னங்க 3 மாசத்துல இவங்க என்ன செய்ய முடியும்னு. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் காவேரி காய்ந்து போனது எந்த ஆட்சினால, கச்சத்தீவு கைவிட்டு போனதுனால எந்த ஆட்சினால, முல்லை பெரியார் முடங்கி போனது எந்த ஆட்சினால, பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால, ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில, ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில, கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில, கார் ரேசனு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி சென்றது எந்த ஆட்சியில, குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில, பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில, பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஊழல் கலாச்சாரம் பரவியது எந்த ஆட்சியில, பார்ட்டி பண்டுன்னு பட்டையை கிளப்பினது எந்த ஆட்சியில, போதையால் தமிழக இளைஞர் தள்ளாடியது எந்த ஆட்சியில, 30,000 கோடி ஊழல்னு முணுமுணுத்த முன்னாள் அமைச்சர் எந்த ஆட்சியில, முதலீட்டுகளை ஈர்ப்பதாக கூறி வெளிநாடு முதலீடு செய்து எந்த ஆட்சியில, சட்ட ஒழுங்கு சீர்திருத்தி சந்தி சிரிச்சது எந்த ஆட்சியில, சுயநலத்துக்காக சாலை முதல் சத்தன முட்டை வரை ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில, மக்கள் பணத்தை மைனர்கள் மஞ்சள் குளித்தது எந்த ஆட்சியில, தமிழர்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தது எந்த ஆட்சியில, அலைக்கட்டு ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில, ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு நாசமா போனது தீய சக்தி ஆட்சியிலே. பாருங்க, எந்த ஆட்சியில் தான் அவர் கேட்கிறாரு. விடுங்க, உட்காருங்க பேசுங்க, முடிங்க. ஆனா தலைவர் ரொம்ப தெளிவா சொல்றார், யார் தப்பு செஞ்சாலும், யார் தப்பி செஞ்சிருந்தாலும், யார் தப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக அழகு, தமிழருக்கு எங்கள் தங்க தளபதி அழகு, தீய சக்திக்கு தீகார் சிலை அழகுன்னு சொல்லி அன்னை நாடு குடும்ப ஆதிக்கத்தை ஒழிப்பு எங்களுக்கு அளித்த பரிசு கேலியும் கிண்டலும். காலம் செய்து விட்டது. கேலிக்கும் கிண்டலுக்கும் நாங்கள் அஞ்சவில்லை. இது எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு, பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு. தமிழக அரசியல் களத்திலே நிரந்தர முதலமைச்சராய் எப்போதும் களத்தில் நிற்கக்கூடியவர் வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி என்று சொல்லி, வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி, அன்னை நாடு ஜெய்ஹிந்த் என்று சொல்லி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதமுள் பனியை போல நன்னும் நிற்பாக்கென்னும் நசித்திட வேண்டும் இறைவா என்று இறைவாக்கு நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர்களுக்கு நன்றியை சொல்லி, முதலமைச்சருக்கு நன்றியை சொல்லி, அமைச்சர்கள் நன்றியை சொல்லி, வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் நேரத்தை கருதி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.